வர வர எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது லத்து. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இஎம்ஐ வேறு கட்டணும், ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷன், ரோட்டில் போனால் டிராஃபிக் டென்ஷன், பசங்க ஸ்கூல் ஃபீஸு. ஹலோ லத்து, ஹலோ. நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், சிரிக்கிற மனுஷை பார்த்து. புலம்பிட்டு இருந்தீங்களா? யார் நீங்களா? எனக்கு ஒன்றுமே கேட்கல. ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க, போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க. என்னடா டேய் பசங்களா, இந்த அநியத்தை கேளுங்கடா. என் கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு இருக்கேன், கொட்டிக்கிட்டு இருக்கேன் பொண்டாட்டின்னு. கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எழுந்து போகிறவங்க அம்மா. இதே அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் 2 மணி நேரம் ஓட்டிட்டுப்பா கதையை. ஊன்னு சொல்லிட்டு. அப்பா கலக்காம் மக்கள் சும்மா இருங்கடா சின்ன பசங்க, நீங்கள் ஒன்றும் தெரியாது. நான் பேசுவேன். அவங்க முடிச்சா கூட இவன் நம்ம வீட்டு கதையை, என் கதையை, உன் கதையை, எல்லாரும் கதையை சொல்லி இன்னும் ரீலை ஓட்டா 2 மணி நேரத்துக்கு. ஊன்னு அப்பெல்லாம் கேட்கும். இப்போ கேட்கலையாடா? அப்பா தேவையில்லாம பேசுறீங்க. ஆனா பக்கத்துல இருந்தே ஒன்றும் கேட்கல, காது கேட்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ரூம்ல இருந்து இப்போ அவள் கேட்க போதா? என்ன எப்படி டமால் வந்து வைக்கிற? என்ன சொன்னீங்க? நான் 2 மணி நேரமா ஃபோன் பேசிட்டு இருக்கேனா? அதுக்கு ஊங்கொட்டி முடிச்சுட்டு உங்க ரீல வேற அங்க ஓட்டுறேன். அடேங்கப்பா, என்னடா ஒரு வார்த்தை விடாம அப்படியே ரிப்பீட் பண்றா? எனக்கு காது கேட்காது. கிளியர் கட்டா கேட்டிருக்கு. எப்படிடா? நாங்க சின்ன பசங்க, இதுக்கு தான் அப்பவே சொன்னோம். ஆமா நீங்க கரெக்டுடா. நான் தான் பைத்தியக்காரன். அவளுக்கு என்ன வேணுமோ அது ஒண்டிதான் அவள் காது கேட்குது. வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது பர்சனலா.